கர்த்தர் தன்னுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுவாராக, எங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். அவருடைய வார்த்தை ஆவியின் ஜீவனமாக இருக்கிறது. இந்த நாளில் என்ன சண்டே? இந்த நாளில் பாம் சண்டே. யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன சண்டே இந்த நாளில்? பாம் சண்டே இல்லையா? நான் நேற்று இரவு இந்த காலையில் நான் வேத வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கும் போது பாருங்க, நாங்கள் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேணும்? ரட்சிக்கப்பட வேணும் என்று ஜெபிக்கிறோம் இல்லையா? அதே போல் பாருங்க, இந்த பொல்லாத பிசாசுடைய சேனைகள் அவர்கள் மண்டாடுகிறார். என்ன சொன்ன? ஒரு ஜனமும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் என்ன மாதிரி ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேணும்? மனம் திரும்ப வேணும், ரட்சிக்கப்பட வேணும். அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னென்று மண்டாடுவார்? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து வெற்றியாய், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இந்த வாரம் பாருங்க, அந்த கடைசி வாரம் ஊழியம் செய்து அவர் வெற்றி சிறக்க போகிற இந்த வாரம் உங்களுக்கு தெரியும், அவர் கழுதையில் வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கழுதையில் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி பாடி தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி அவர்கள் மேலே போட்டது மாத்திரமல்ல, அவர் மேலே இலைகளை எடுத்து பாருங்க என்ன செய்கிறார்கள்? அசைவாட்டி சொல்கிறார்கள், ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி சொன்னால் எபிரேயர்ல வந்து தேவனே எங்களை ரட்சித்து கொள்ளும் அல்லது எங்களை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் பாருங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா, எங்களை விடுவீங்க விடுவீங்க. அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க, 4 சுவிசேஷங்களும் இருக்குது. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வஸ்திரங்களை போட்டு அங்கே ஓலைகளை எடுத்து என்ன செய்கிறார்கள்? ஓசன்னா ஓசன்னான்னு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இயேசு கழுதை குட்டி பாருங்க, கழுதையில் வந்து அல்லது கழுதை குட்டி மேலே ஜனங்கள் மத்தியில் நிற்கிறார். பின்புறத்திலேயும் ஜனங்கள், முன்புறத்திலேயும் என்ன ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நான் அப்படியே கற்பனை செய்து இமாஜின் பார்த்தேன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற அந்த இடத்துல ஒரு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ஜனம் என்றாலும் அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எங்களுக்கு 5000-10,000 பேருக்கு நடுவில் இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஜனங்கள் என்று வையுங்க, கிட்டத்தட்ட. ஹல்லேலூயா. எக்ஸாக்டா தெரியாது. 3 லட்சம் அல்ல 2 லட்சம் ஜனங்கள் மத்தியிலே நடுவில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் குதிரையில் இருக்கிறார். எப்படி இயேசுவை அவர்கள் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் சொன்னால், அவர் ராஜா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமாய் தங்களுடைய வஸ்திரங்களை கலட்ட மாட்டார்கள். பக்தி வரியாக்கி நுழைந்த ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி போட்டு சொல்றார்கள், இவர் ராஜா என்று சொல்லி. ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசித்து நாங்கள் அப்படியே தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து செல்ல போகிறோம் பாருங்க. சகரியா 9:9 நீங்கள் அதை வாசிக்க தேவையில்லை. யோவான் சுவிசேஷத்தில் பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள். ஒரு குறிப்பில் அவர்கள் சொல்றார்கள், கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் இருக்கலாம் என்று சொல்லி. அதுல வேதத்தில் எங்களுக்கு ஆதாரம் இல்லை, ஆனாலும் திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. இப்ப முன்னடை பார்ப்பாங்க, முன்னிலே இருக்கிறவர் பின்னிலே இருக்கிறார். இயேசு நடுவிலே இருக்கிறார். இயேசு மத்தியிலே இருக்கிறார். இயேசு மத்தியில வந்தாலே விடுதலை. ஹல்லேலூயா. யாரு மத்தியில இருக்கிறான்னு சொல்லிச்சா, ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜா யாருன்னு சொல்லிச்சா, எங்களுடைய தகப்பன். ஹல்லேலூயா. வேறு யாரும் இல்லை. இயேசு பாருங்க, அவர் ராஜா யாரு? எங்களுடைய தகப்பன். ஆனவுடைய நீங்க எல்லாம் ராஜகுமாரத்திகள். யோசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த பாம் சண்டேன்னு கொண்டாடுறோம் பாருங்க. நீங்க எல்லாரும் ஆறு ராஜகுமாரன் ராஜகுமார்த்திகளுமா இருக்கிறீங்க.
எங்களுடைய அப்பா யாரு? அவர் சொல்லுங்க, ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க அருமையான பிள்ளைகளே, 19வது வசனம் 12:19 பாருங்க. அதே வசனம் 12:19 பாருங்க, சீக்கிரமாய் வாசிங்க. பரிசேயர் ஒருவரை நோக்கி பாருங்க, பிசாசு என்ன பேசுறான்டா, பேசி பார்த்து, நீங்கள் செய்யறத வீண் அறியறீங்கள் இல்லையா? உலகமே யாருக்கு பின்னால்? அவருக்கு பின்னால போகுது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது உண்மையில எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு நடுக்கம் வந்தது. பரிசேயர் அவங்க பாருங்க எந்த ஆவியை பிடிச்சிருக்கிறாங்க சொல்லி, பொல்லாத ஆவி, தேவனுக்கு பிரியமாய் நடக்காத ஆவியை பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? திரளான, நீங்க சும்மா இருக்கிறீங்க, போய் கெடுக்காம சும்மா இருக்குங்க, அவனுக்கு பின்னால திரளான ஜனங்கள் போகிறது. 2 லட்சம் 3 லட்சம் ஜனங்கள் உலகமே போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகம் எல்லா ஜனங்களும் பின்னே போகும்படியே தான் இந்த பூமியில பிறந்தார் தேவனுடைய பிள்ளைகளை. அதற்காகத்தான் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அங்கே இயேசுவுக்கு பின்னால போகணும், உலகமே பின்னால போகணும். உலகம் இப்போ எங்க போகுதுன்னு சொன்னால் பிசாசுக்கு பின்னால போகுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன? தேவனுக்கு அங்கே தேவனுக்கு பின்பதாக போகணும். இப்போ பாருங்க, பிசாசுக்கு பின்பாக போகுதுகள். நாங்கள் ஜெபிக்கிற மாதிரி பொல்லாத அநேக ஊழியக்காரருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். பொல்லாத ஆவிகள் சேனை எப்படி ஜெபிக்கிறான்னு உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டம் ஒழும்பி ஜெபிக்க வேணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியா. ஹல்லேலூயா. எங்களுடைய சபையில் அது ஜெப துணி வந்து அதிகமாய் ஜெபிக்கிற ஜெபம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் யாருக்கு பின்னால செல்லுதுன்னு சொல்லினால் மகாராஜா, ராஜாதி ராஜாக்கு பின்னால. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் பாருங்க, ஒருவேளை 80 வருஷம் 90 வருஷம் 120 வருஷம் ஆக கூடினது ஆளுகை செய்யலாம். அவருடைய ராஜ்யம் அழிந்து போகும், ராஜாக்கள் அழிந்து போவார்கள். எத்தனையோ ராஜாக்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஒரே ஒரு ராஜா, நிரந்தரமான ராஜா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோவான் 12:2 திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் போனார்கள். யோவான் 12:19 அவருக்கு பின் சென்றது வந்து பாருங்க, உலகமே பின் சென்றது என்று பார்க்கிறோம். ஆருக்கு பின்னால? 12:13 வாசிங்க. அப்படியே நாங்கள் 12:13 வசனம் 12:13 பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட வேண்டும் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்படத்தக்கவர். ஒரு கொஞ்சம் பேர் இருந்து நாங்கள் ஆராதிக்கும் போது பாருங்க, எவ்வளவு பெரிய சவுண்ட் வருகிறது, எவ்வளவு பெரிய பிரசன்னம் வருகிறது. இவ்வளோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், உலக ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? தேவனை ஆர்ப்பரிக்கிறார். ஓசன்னா, கர்த்தருங்களை விடுவித்தருளுங்க, விடுவீங்க, எங்களை தேவனை விடுவீங்க, ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? ராஜாவா ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய தகப்பன் வந்து ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய தகப்பன் வந்து ராஜாவா இருக்கிறார். ஆனபடியா நீங்க ஒவ்வொருவரும் ராஜகுமாரரும் குமாரத்திகளாம் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கவும் அருமையான பிள்ளைகள். இந்த நாளில் நாங்கள் ஒரு கலாச்சாரம் அல்லது பாரம்பரியமாக இந்த பாம் சண்டே என்று கொண்டாடவில்லை. எங்களுக்கு தெரியும் பாம் சண்டே என்றா என்னன்னு சொல்லி. அவர் ராஜாவாய் வந்தார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் ராஜாவாய் வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நாங்கள் தேவ வார்த்தைக்காய் கடந்து சொல்லுவோம். கரங்களை தட்டி ஜூட் பாஸ்டரை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவி பாடி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். ஆமென். நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோம், உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோம். நிச்சயமான
நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, நிர்மூலமாகாமல் காத்ததே கிருபையே, கீழே விழுந்த போது தூக்கியது கிருபையே, நிர்மூலமாகாமல் காத்ததே கிருபையே, கீழே விழுந்த போது தூக்கியது கிருபையே, தாவீதின் கூடாரத்தை கட்டியது கிருபையே, தாவீதின் கூடாரத்தை கட்டியது கிருபையே, தலை குடிந்த இடத்தில் உயர்த்தியது கிருபையே, உம்மை துதிக்கிறோ புகழ்கிறோ, புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோ, உம்மை துதிக்கிறோ புகழ்கிறோ, புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோ, நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, நொறுங்குண்ட இதயத்தை நோக்கி பார்த்த கிருபையே, நறுங்குண்ட உள்ளத்தை நெருங்கி வந்த கிருபையே, நொறுங்குண்ட இதயத்தை நோக்கி பார்த்த கிருபையே, நறுங்குண்ட உள்ளத்தை நெருங்கி வந்த கிருபையே, நொந்த உள்ளத்தோடு கூட இருந்த கிருபையே, நெறிந்த நாணலையோ முறிக்காத கிருபையே, உம்மை துதிக்கிறோ புகழ்கிறோ, புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோ, உம்மை துதிக்கிறோ புகழ்கிறோ, புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோ, நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, நிச்சயமான கிருபைகளை நித்தியமாக தந்தவரே, புது உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, உடன்படிக்கை செய்தவரே, இரத்த உடன்படிக்கை செய்தவரே, உம்மை துதிக்கிறோ புகழ்கிறோ, புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோ, உம்மை துதிக்கிறோ புகழ்கிறோ, புது கிருபைக்காய் ஏங்கி நிற்கிறோ. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த புதிய நாளை கொடுத்து எங்களை இம்மட்டும் ஜீவனோடு வைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. எத்தனையோ பேர் நேற்றில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, போன மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சுவாசிப்பதற்கு ஜீவாத்மாவாய் உம்முடைய சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர், இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசுவீராக. பரலோக தேவன், உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய ஆத்துமா பிழைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? What's today? என்ன நாள்? What is the day today? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என்ன நாள்? பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. அப்போ மற்ற நாள்லாம் அப்போ அடுத்த ஞாயிறு ஈஸ்டர், அதுக்கு அடுத்த ஞாயிறு
இப்போ இந்த ஒரு ஞாயிறு தான் நீங்கள் குருத்தோலை ஞாயிறை கொண்டாட போறீங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லி உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பொழுது உங்களுக்கு எல்லா ஞாயிறுமே குருத்தோலை ஞாயிறாக தோணும். So Hallelujah. when I tell about through the verse, then you will understand that all the day is the, or all the week is the Palm Sunday. ஆண்டவர் வேதத்தில் அநேக காரியங்களை அவர் ரகசியமாக எழுதி வைத்திருக்கிறார், மறைவாக எழுதி வைத்திருக்கிறார். And the Lord has written everything in the Bible as a secret verses. தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அது வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். Only for his people that he wants to reveal the word. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை மிகவும் கவனமாக கேட்கும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். And I'm requesting you that today you have to listen that all the verses very carefully. பிதா ஒருவனுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அது அவனுக்கு வெளிப்படுத்த மாட்டாது. If the Father doesn't reveal one thing to the person, and it won't reveal to anyone. எத்தனையோ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாத காரியங்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And if you see, like in the Old Testament, for so many people he hasn't revealed, but then in the New Testament he has revealed so many things to the people. உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். Turn the chapter to Matthew 21. 21 4வது வசனம் 5வது வசனம் ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். Matthew chapter 21 verse 4 and 5. ஆங்கிலத்தில் ஒரு வாசிங்க. This took place to fulfill what was spoken through the prophet. Say to daughter Zion, see your king comes to you, gentle and riding on a donkey, and on a colt, the foal of a donkey. வேதம் சொல்லுகிறது இதோ உன் ராஜா வருகிறார். The verse it says that the king is going to come. அவர் எப்படிப்பட்ட ராஜாவாம்? அவர் சாந்த குணமுள்ள ராஜாவாக அவர் வருகிறார். And he is a subtle person, he will come as a king. அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். And he will come with the donkey, on the donkey and on a colt, on the foal of சீயோன் a donkey. குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And in the verse it says, say to the daughter Zion. அவர் இந்த குருத்தோலை ஞாயிறு அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த நாளுக்காக அதை கொண்டாட்டமாக கொண்டாடுகிற ஒரு ஞாயிறாக இருக்கிறது. So this Palm Sunday is the one like where we have to celebrate as the Lord Jesus Christ has come into the Jerusalem as a person. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எருசலேமுக்குள்ள போகலையா? So whether does he enter into kingdom or the Jerusalem before? அவர் அடிக்கடி எருசலேமுக்கு போய் வந்து கொண்டிருந்தார். So he was gone to the Jerusalem. ஜெப ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். And he went to the church and he was given the preaching over there. ஆனால் அவர் ஊழியத்தினுடைய எல்லைக்குள்ளாக வந்திருக்கிறார். But then he came into the end of the ministry. அந்த ஊழியத்தினுடைய முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறார். He came into the end of the ministry. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற முடிவுக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். To fulfill the Father's will that he came over there. ஆண்டவர் தேவன் பிதா சித்தம் பண்ணினது போல எருசலேமில் வந்துதான் அவருடைய ஜீவனை விட வேண்டும் என்று பிதாவுடைய சித்தமாக இருந்தது. So it was the Lord's will that he has to go to the Jerusalem and he wants to leave his life தேவனுடைய there. மரணத்தை குறித்து பிதா குமாரனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். And that's where the Lord has revealed his death to குமாரன் his தம்முடைய son. சீஷர்களுக்கு அதை விளங்க பண்ணி நான் சீக்கிரத்தில் மரிக்க போகிறேன் ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி சீஷருக்கு பலமுறை அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். That's where the Lord Jesus Christ has told to all his disciples that I'm going to die and I'll get up சீஷர்களை in 3 தனித்து days. கூட்டு தன்னுடைய மரண காரியங்களை குறித்து விவரித்து சொல்லி இருக்கிறார். And that's where he called the disciples separately and he told all the things to him. சீஷர்கள் அதை முழுமையாக அவர்கள் விசுவாசிக்கவில்லை. But all the disciples didn't believe them wholly. சீஷர்கள் இயேசுவை தடை செய்தார்கள். But then the disciples has put the hurdles to the Jesus Christ. சீஷர்கள் எல்லாரும் இதுல பேதுருவு சேர்ந்து சொன்னாப்ல நீங்க எருசலேமுக்கு போக கூடாது என்று சொல்லி. Along with the disciples, even the Peter said to the Jesus, you shouldn't go to எருசலேமுக்கு the போனீங்கன்னா Jerusalem. உங்களை கொலை செய்து விடுவார்கள், நீங்க எருசலேமுக்கு போவதை தவிருங்க என்று சொல்லி இயேசுவுக்கு சொன்னார்கள். They all told
told to the Jesus, don't go to Jerusalem. If you go to the Jerusalem, everyone will kill you there. ஆனா இயேசுவுக்கு தெரியும் இது பிதாவுடைய சித்தமா இருக்கிறதுனால இதுதான் கடைசி முறையாக நான் எருசலேமுக்கு போகிறேன் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். But the Lord Jesus Christ know this very well, that he is going to enter the Jerusalem for the last time. It's because it's the Lord's will that he going to die over there. அருமையான தேவதாசன் பாஸ்டர் சசி அவர் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே பார்த்தோம் எருசலேமுக்கு ராஜா வருகிறார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. And if you see the pastor Sasi, he has said that through the verse that the king is going to come, and it has been mentioned before. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அங்க பண்டிகை நாளுக்கு முன்னாடியே எருசலேமுக்கு இயேசு ராஜா வரப்போகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. So before the Palm Sunday and the celebration, it was said everyone that the Jesus is going to come there. ஜனங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு ராஜாவுக்காக காத்திருந்தார்கள். And all the people with all the glorious that they were waiting for the Jesus to come. வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவுக்கு சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் முன்னறிவிக்கப்பட்டு அது நிறைவேறினது. All the promises that has written in the Old Testament were being fulfilled in the New Testament. அவர் எருசலேமுக்கு போகிறார் என்று சொல்லி சகரியா 9:9 சகரியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருந்தது. In the Zechariah it has been written that he is going to come before. ஒருவர் அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சகரியா 9:9. Turn the chapter Zechariah 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்ட ராஜாவாம்? அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. It says that rejoice greatly, daughter Zion, shout, daughter Jerusalem. See, your king comes to you, righteous and victorious, lowly and riding on a donkey, on a colt, the foal of a donkey. அவர் எருசலேமுக்கு வருவதற்கு மூன்று முக்கியமான காரணத்துக்காக வருகிறார். There are three important reasons that he is coming to Jerusalem. அவர் நீதி உள்ளவராக வருகிறார். And he came as a righteous person. நீதி உள்ள நியாயாதிபதியாக ராஜாவாக வருகிறார். And he came as a righteous judgment person over there. இரட்சிக்கிறவராக இரட்சகராக வருகிறார். And he came as a savior over there. தாழ்மை உள்ளவர்களாக தம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படி வருகிறார். And he came as a gentle there, he can show his இவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வார்த்தைகள் எல்லாம் இனி வரப்போகிற அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய வருகைக்கு அதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டு முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள். These all the verses that has been the resemblance where he is going to come again. இந்த பூமியில ஒருவேளை உங்களுக்கு நீதி நியாயம் இல்லாம இருக்கலாம். Maybe in this world for you there won't be any righteousness. வேலைஸ்தலத்துல உங்களுக்கு நீதி நியாயம் புரட்டப்பட்டு இருக்கலாம். Whereas in your work area there won't be any righteousness. குடும்பத்திலே நீதி நியாயம் புரட்டப்பட்டு இருக்கலாம். Even in the family that you will be facing. தனிப்பட்ட நபர்களுக்கு நீதி நியாயம் புரட்டப்பட்டு இருக்கலாம். Even in the separate person's life there won't be the righteousness. உலகத்தின் நீதிபதியும் நியாயாதிபதிகளும் நீதியை புரட்டுகிறவர்களாக காணப்படலாம். In the worldly there is a change in the righteousness. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு ராஜா நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் வீற்றிருக்க போகிறார். But then there is a day that is going to come where our Lord Jesus Christ அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக நிற்கிற பொழுது ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. And when he is going to be a righteousness and judgment, none of the person can be escaped from him. அதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த சம்பவத்திலே அங்கே பார்க்கிறோம், அவர் ராஜாவாக அவர் நீதி செய்கிறவராக வருகிறார். To reveal that itself, that it has been mentioned in this verse that இரட்சகராக வருகிறார். victorious and he is going to come as a righteous person. தாழ்மையோடு நடக்கிறவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கும்படிக்கு அவர் வருகிறார். And whoever is being in a very gentle way for them, the Lord is going to show வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். And in the verse it says if you are humble and the Lord will show the பெருமை grace உள்ளவர்களுக்கு to us. அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And in the verse it says that if you are pride and he is against whoever being pride. ஆண்டவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் ஒவ்வொன்றும் அவர் முன்னறிவிக்கப்பட்டது. And the Lord Jesus Christ, whatever he has been born and he has been dead, everything has been said before. அவருடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை இறப்பிலிருந்து
உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் எல்லா காரியங்களும் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. So the Lord Jesus Christ's birth and the death and the one who is going to come again, everything has been said before and has பரிசுத்த been written ஆவியினால் before. ஏவப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவர்கள் அதை தேவனுடைய காரியத்தை, இயேசுவுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அது ஒன்று கூட மாறாதபடிக்கு தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. So through the Holy Spirit, everything has been written already. இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசனம் உனக்கு வீடு கிடைக்கும், காடு கிடைக்கும், சூடு கிடைக்கும். But then today the promises that has been said is like in உனக்கு these கார் days that கிடைக்கும், you will வேலை be கிடைக்கும், getting, இது கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசனங்கள் everyone are saying like today that you will be getting the house and the work and everything in the worldly life. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற வார்த்தைகள் மாத்திரமே தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளப்படும். Only the Lord's kingdom's word is meant as promises. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாராவது இந்த உலகத்துடைய காரியத்தை பத்தி யாருக்காவது தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கார்களா? So whether the old prophet has said anything, the prophecy before, எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. so they haven't said anything about the worldly things. நீதியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. So everything they said is all about the word பாவத்தை of the கண்டித்து kingdom. தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. And against the sin they have said the அநியாயத்தை prophecy. எதிர்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. About the unrighteousness they have said the prophecy. அதே போல இயேசு பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டு வந்தது. So everything about the Lord's Jesus Christ birth and the death has been said as a prophecy. சகரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தீர்க்கதரிசன வசனம் இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது. So to the Zechariah prophet the prophecy has been given like 500 ஏசாயா years இயேசுவுடைய before. பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது 900 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது. It has been meant like 90 years before the Lord Jesus Christ has born to the ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் பிசாசனிடத்தில் தீர்க்கதரிசனமாக சொன்னப்பட்ட காரியம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி 1500 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. There was a prophecy that has said before like 1500 years there will be a generation against you, there will be evil things. உலகத்தில் பிறந்து ஒரே ஒரு மனுஷருக்கு மாத்திரம்தான் என்னென்ன நடக்க போகிறது என்பதை முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. So there is only one person who has born in this world, everything has been shown to him that has been said before. நம்ம எப்போ பிறப்போம்னு நம்ம அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. So when we are going to born, even our parents doesn't know that. நமக்கு இவங்க தான் மனைவியா வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. Even the husband doesn't know that this person is going to come as a spouse to us. ஜோஷுவா தான் சசி பிரதருக்கு பிள்ளையா வருவான்னு அவருக்கு தெரியாது. Even the pastor Sasi doesn't know that Joshua is going to be his son. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? Does anyone said these things to you before? யாருக்குமே தீர்க்கதரிசனமாய் அது ஒன்றும் நடக்க போகிற காரியங்கள் எதுவுமே சொல்லி அறிவிக்கப்பட்டதில்லை. So even to none of the person the prophecy has said about the worldly life. ஆனா ஒன்று, இவை எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுக்கு தெரியும். So one thing that we have to notice, like all these things is known to the God. ஆகவே தான் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் ராஜாவை நோக்கி ஓசனா ஓசனா என்று சொல்லி, எங்களை ரட்சிக்கிறவரே வாரும் என்று சொல்லி, எங்களை ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். That's where we see in the verse that everyone around there like shouted and said like Hosanna, come and save us, like that they said. ராஜா அங்க எருசலேமுக்குள்ள வருகிறார். And when the king, the Jesus Christ has entered the Jerusalem, இந்த எருசலேமுக்குள்ள வருகிற பொழுது திரளான ஜனங்கள் அங்கே கூடி இயேசு ராஜாவை வரவேற்கிறார்கள். so when the Lord Jesus Christ has entered the Jerusalem, there were like great crowd were there and they welcomed Jesus முன்னடப்பாரும் Christ. பின்னடப்பாரும் இயேசு ராஜாவை சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். So they shout and they glorify the Lord Jesus Christ there. மத்தேயு 21:9 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமான திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஹோசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஹோசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். So in the Matthew 21:9 it says that the crowds that went ahead of him and those that followed shouted, Hosanna to the Son of David, blessed is he who comes in the name of the Lord, Hosanna is highest heaven. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தரை. They all shouted and they glorified the Lord Jesus Christ. நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஹோசன்னா அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு பாத்தீங்கன்னா அடோரேஷன் என்று அதுக்கு அர்த்தம். So when you search this in the Google and for the meaning of the Hosanna, it means that it's adoration. அதே நேரத்துல shout of praise என்று சொல்லி அதுக்கு அர்த்தம். And also it says that the shout of praise to him. துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி என்று அர்த்தம். And it's through the shout you have to praise the Lord. பக்கத்துல சொல்லுங்க,
கர்த்தர் குருத்தோலை நாயில முதல்ல is a day of praise. And the next two persons say that it is the Palm Sunday is like இது that where you have to துதிக்கிற ஒரு praise him. நாள். You have to praise him. That is this today. ஆமென். இது துதிக்கிற ஒரு நாள். And this day is like where you have to glorify and you have to praise him. பலத்த சத்தத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரித்து சத்தமிட்டு துதித்தார்கள். With the great shout that he has praised the Lord Jesus Christ. நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். போதும். அவர் வந்து கொண்டிருக்கிறார், எருசலேமுக்கு வருகிற பொழுது So when he was entering into Jerusalem, திரளான கூட்டத்தாரும் சீஷர்களும் அங்கே இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். there was like great crowd and also along with him the disciples was going towards the Jesus. லூக்கா 19:38ல நாங்க 37ல நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். So in Luke 19:37 it says when he came near to the place of the Mount of Olives, the whole crowd of disciples began joyfully to praise the God. ஏன் அவர் கர்த்தரை துதித்தார்கள்? Why the reason they glorified and சகல அற்புதங்களை அவர்கள் கண்ணால கண்டார்கள். it's just because they have seen in his own eyes the lot of சப்பானிகளை miracles. நடக்க பண்ணினதை கண்டார்கள். And the lame has walked. குருடர்களை சுகமாக்கினதை கண்டார்கள். The blind has been healed. நீங்க யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது அவர் எருசலேமுக்குள்ள வருவதற்கு முன்பதாக அதுக்கு முந்தின நாள்லாம் பாத்தீங்கன்னா லாசருவை உயிரோடு எழுப்பி விட்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Before he enters into Jerusalem, what he has done is like he has raised the ஆண்டவர் Lazarus. செய்த அற்புதங்களை இந்த ஜனங்கள் கண்ணால கண்டதனால அந்த அற்புதங்களை கண்டு சந்தோஷப்பட்டு அவர் தேவனை துதித்தார்கள். The reason why the people has shout or glorified the Lord Jesus Christ is just because they have seen the miracles that he has done before. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருப்பதே அதுவே உனக்கு அற்புதம். Turn to next people and say that you are being alive, so that is the great miracle in your life. எத்தனையோ பேர் ஹாஸ்பிடல்ல இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான், நீ சரியா மூச்சு விடுற பாரு, அதுவே உனக்கு அற்புதம். So many people even in the hospital they are very difficultly breathing, so you are being very good life, so you that is a யார் great யார் miracle for you. ஆலயத்துக்கு இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு பிதா முன்குறிச்சு உங்களை கைய பிடிச்சு கூட்டி வந்து இந்த சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல உட்கார வச்சிருக்கிறாரே, அதுவே உனக்கு அற்புதம். So the Lord has already predestined like you have to come to church and you have to attend today, even that is a great miracle for you. உன் சட்டையும் பேண்டையும் யாரும் உதவி இல்லாதபடிக்கு நீனே போட்டுக்கொள்ற பத்தியா, உன் உடைகளை நீனே போட்டுக்கொள்ற பத்தியா, அதுவே உனக்கு அற்புதம். So without anyone's help that you are wearing the clothes by yourself, even that is a great miracle for you. உனக்கு ரெண்டு கையும் கொடுத்து ஒரு கையால நீனே சாப்பாடு எடுத்து சாப்பிடுற பத்தியா, அதுவே உனக்கு அற்புதம். So the Lord has given you two hands and with one hand that you are eating a food by yourself. அவருடைய அற்புதத்தை ருசி பார்த்தவர்கள் சும்மா கையை கட்டிட்டு உட்கார அவருடைய பிரசன்னத்துல உட்கார முடியாது. Whoever has been tasted his miracle, none of the people can just sit like that in his presence. அதனால தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. That's where the David said in the Psalms chapter 34 that all the time I'll glorify the Lord Jesus Christ. சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை துதியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். In the Psalms 34:8 it says that our Lord is a good God, all the time be praised to the God. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And the Lord says like taste and see how our Lord is. நாக்குல டேஸ்ட் இல்லாதவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. And whoever doesn't have the taste but they won't even praise our Lord செத்து Jesus. போன நாக்கு கர்த்தரை துதிக்காது. The dead tongue will never praise our Lord. செத்து போன நாக்கு சாப்பாடே சாப்பிடாது முதல்ல. And the tasteless tongue that will never have அவங்க food. முன்னாடி என்ன ருசியான பிரியாணி வச்சா கூட அவங்களுக்கு அது சுவையாவே
தெரியாது. Even though if they have the delicious biryani in front of them, that they will never வேதம் have. சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. And the verse says that whoever can, everyone will praise our Lord. யார் கர்த்தரை துதிக்க மாட்டாங்கன்னா மௌனத்தில் மரிக்கிறவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். So whoever, the one who is not praising our God is the one who is being so silent and who wants to. தாவீது சொல்கிறார், ஆனால் நாமோ இது முதல் கொண்டு கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்போம். But our Lord, the David is saying from today that we will praise our Lord Jesus அருமையான Christ. பாஸ்டர் அவர் துதி ஆராதனை நடத்தி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். And the pastor has done a wonderful worship. நீங்க உண்மையிலே கர்த்தரை அன்பு செலுத்தி கர்த்தருடைய அற்புதங்களை நீங்க ருசி பார்த்திருப்பீங்களா, நாங்க சொல்லி நீங்க கைத்தட்ட வேண்டிய அவசியம் வராது. So when you really understood the Lord and when you praise him, and for sure that you won't clap கர்த்தரை up before I துதிக்கும் say. பொழுதே உங்க கை தானாவே தட்ட ஆரம்பிச்சிரும். So when they start the worshiping, automatically you'll start clapping and you will praise God. எத்தனை ஆராதனைகளில போதகர்கள் கையை தட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. How many sermons the pastors are saying like clap the hands, clap the hands? அப்படினா நீங்க உங்க நாக்கு செத்து போய் இருக்குன்னு அர்த்தம். That means that your taste, your நீங்கள் உயிருள்ளவராக இருந்தும் நீங்கள் செத்தவர்களாக காணப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். Even though if you live, and it means that you have been dead. உண்மையா கர்த்தரை ருசி பார்க்கிறவன், உண்மையா அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை ருசி பார்க்கிறவன் நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நேரமே பத்தாது. Truly, who has been had the feel of how the Lord has done his miracle, he will do the great wonders and he will say praise the Lord all the time. சங்கீதக்காரன் 35:18 சொல்லுகிறார், மகா சபையிலே நான் சத்தமிட்டு கர்த்தரை துதிப்பேன். And in David in 35:18 it says, in all the crowds I will praise the Lord. சங்கீதம் 100ல நாம பார்க்கிறோம். சங்கீதம் 100ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசிப்போம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். In Psalms chapter 100 it says, shout for joy to the Lord மகிழ்ச்சியோட all the கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். So worship the Lord with gladness, come before him with joyful songs. கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்கள், அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Know that the Lord is the God, it is he who made us and we are his people. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். And it says, enter his gates with thanksgiving and his courts with the praise. Give thanks to him and praise his name. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளது. For the Lord is good and his love endures forever, it has been all the generations. தாவீது ஒரு நன்றாக துதிக்கிற ஒரு தேவ மனுஷன். And David is the one who is the faithfully worshiping the Lord. அவன் ராஜாவா இருந்த போதிலும் கர்த்தர் செய்த நன்மையை அவன் நினைச்சு அவன் துதிக்கிற ஒரு உண்மையான ஒரு ராஜா. Even when he was in the king, he was praising the Lord all the time by seeing the deeds that the Lord has நம்மளா done in இருந்தா his என்ன life. பண்ணுவோம்னா, ராஜாவா இருந்தா த்ரோன்ல இருந்து கீழே இறங்குறதுக்கே யோசிப்போம். Suppose if we are the king, we will think a thought, we'll have a thought to come ஆனா ராஜா தெருவுல வந்து கர்த்தரை ஆராதித்து துதிச்சு அவனுடைய வஸ்திரம் எல்லாம் போனா கூட அவன் பாட்ல துதிக்கிறான். கர்த்தரை தன்னை மறந்து அவன் துதிக்கிறான். Even though the David is a king, he has entered to the road and he was praising the Lord Jesus Christ. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனுக்கு செய்த அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்கள், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அவர் ராஜாவாக உயர்த்தினதை அவனுக்கு தெரியும். Because the David knows that the Lord has done some miracles and the wonders in his life, because he was a shepherd once, but then now he is a king for the அவர் nation. செய்த நன்மைகளை எண்ணி நீங்க துதிச்சாலே உங்களுக்கு டைமும் பத்தாது, நேரமும் பத்தாது. So if you think about what the Lord has done in your life, then there won't be a time for you to praise. அதனால தான் சங்கீதம் 150ஆம் அதிகாரத்துல சங்கீதக்காரன் சொல்றான், கைத்தாளத்தோடு பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். In Psalms 105 it says like with the great shout and you praise the God. சில பேர் கை தட்டுறது பாத்தீங்களா, அவங்களுக்கே கேட்காது. If you see like if someone is clapping the hand for them itself, that they won't hear the sound. அவங்க கை தட்டுறது அவங்களுக்கே கேட்காது. The one they itself, they will not hear the sound what இந்த they are கூரை விட்டு கூட வெளியே போகாது. and it won't even go out of this. சங்கீதக்காரன் சொல்றான், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். But the Psalms David says like with a loud shout joy that praise the God.
கர்த்தரை துதிக்கிற பொழுது கர்த்தருக்கு மாத்திரமே அந்த துதி கன மகிமை எல்லாம் போக வேண்டும். So when you praise the Lord, it has to go only for the God. என்ன பார்ப்பதற்காக நான் துதிக்கிறது இல்ல. And you shouldn't praise the God for the other sake. மத்தவங்க மக்கள் துதிக்கறாங்களாங்கிறதுக்காக துதிக்கிறதல்ல. You shouldn't praise whereas the other people are praising the Lord. என்டர்டெயின்மென்ட்காக துதிக்கிறதல்ல. It's not for the entertainment. கர்த்தரை மாத்திர கனப்படுத்தி துதிக்கிற ஒரு இருதயம் வேண்டும். You should have the heart to glorify only the Lord. இன்னைக்கு கடைசி நாட்களிலே சபைகளிலே பல சபைகளிலே அநேக சபைகளிலே ஜனங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக துதிகளை தன் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார்கள். So in the last days, like in the other churches, like what they do is like to have the தேவனுக்கு attention செலுத்த seeking, வேண்டிய மகிமையும் கனத்தையும் தன் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார்கள். to show the glorify to the God, whereas they are showing or having the seeking for themselves. இந்த பாவத்தை தான் லூசிபர் முத அங்க செஞ்சது. And this sin the Lucifer has done for the first time. அவங்களுக்கே தெரியல சத்ரு இப்படிப்பட்ட வஞ்சகங்களை மனுஷருக்குள்ளே ஊழியக்காரருக்குள்ளே அதை விதைத்து தன்னை போல மாற்றுகிறான்ங்கிறது அவங்களுக்கே தெரியல. Even the pastors doesn't know that the Lucifer has set on them to do. பரலோகத்துல தேவனுக்கு நேராக ஆராதனை போய் கொண்டிருந்தது லூசிபர் தன் பக்கமாக திருப்ப நினைத்தான். So the worship was towards the heaven, but then the Lucifer has done towards him. வாயை விட்டு கூட சொல்லலாம், மனசுல நினைக்க தான் செஞ்சான், கர்த்தர் உடனே அடிச்சாரு. He didn't even utter the word, whereas he just had a thought in himself, but the Lord has destroyed. காலையில நீங்க பெட்டை விட்டு எழுந்த உடனே கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. So when you get up early morning from the bed, உங்கள் நாள் ஒரு துதியோடு அந்த நாளை துவங்குங்கள். So start the day with praising the God. பாட்ட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. And sing a song and glorify the God. இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மற்றும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு பாடல் எழுதக்கூடிய கிருபையை கொடுக்கிறான்னு அவங்கெல்லாம் கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைச்சு தேவ சமூகத்துல பல மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். So why the reason that the Lord has given us the grace to the people who are there in the world to write the songs is just because they have been spent a lot of the time in the Lord's presence. எனக்கு பாஸ்டர் வாசிக்கிற மாதிரி ஒரு கீபோர்டும் தெரியாது, ஒரு கீயும் தெரியாது. So even I don't have any knowledge about like how the other pastors have the interest. அருமையான ஜோஸ்வா தம்பி அஜந்தன் வாசிக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த ட்ரம்ஸ் எதுவுமே தெரியாது. Even I don't know to play the drums like how the other people Joshua and the என்ன பாட்டுக்கு என்ன கோடு என்ன இதுனே ஒண்ணுமே தெரியாது எனக்கு. I don't have any knowledge about the instruments. அது டி மேஜரா டி மைனரா எஃப் மேஜரா எஃப் மைனரா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. I don't know about any keys and the instruments. ஆனா ஒன்னு தெரியும், ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து அவர் செய்த அதிசயங்களை நினைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரியும். Only thing I know is like to sit in his presence and to pray and praise him all the time by knowing and doing wonders that he has done in my life. அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் துதியாக பாடலாக புறப்பட்டு வருகிறது. So from that all the songs are coming and the praises are coming. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை நீங்க உயர்த்தி அவரை ஸ்தோத்திரத்தோடு அவரை துதிக்கிற பொழுது அது உங்க இருதயத்திலே அது வெறும் வார்த்தையாக இருக்காது, ஒரு நாள் அது பாடலாய் வெளியே வந்துரும். So with wholeheartedly when you start writing the songs, it won't be like a words, it will be like a song. அது ராகம் எப்படி இருக்குதோ இல்லையோ ஆண்டவர் உங்களை பாட வச்சிருவாரு. So it might be a kind of any music, but then the Lord will automatically let you to sing a song for him. இதுதான் கர்த்தர் பாடல் கொடுக்கிறவருடைய ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. That's the secret that he has given to all the people. தேவ சமூகத்திலே நீங்க காத்திருந்து கர்த்தர் செய்த அதிசயத்தை நினைச்சு நீங்க துதிச்சீங்கன்னா, அவருடைய வேத வசனத்துல என்னென்ன அதிசயங்கள் செய்கிறீங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க துதிச்சீங்கன்னா உங்களுக்கும் அது உங்களுக்குள்ள பாடல்கள் பிறக்க ஆரம்பிக்கும். So when you start sitting in the Lord's presence and when you realize and when you start reading the verses and the wonders and whatever he has been written in the Bible, and you will also start writing these songs. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற பொழுது அது துதியின் நாளாக எண்ணி வா. Turn next to person whenever you are coming Sunday to the church and think that you are going to praise the Lord. Palm Sunday is the day of praise. And the குருத்தோலை ஞாயிறு வந்துட்டு துதிக்கிற நாளாக இருக்கும். இந்த ஜனங்க பார்த்து அற்புத செய்த பார்த்து அவங்களால என்ன சொல்றது, அவங்களுடைய சத்தத்தையும் சந்தோஷத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. So the people over there couldn't control the miracles and the wonders the Lord has done for them. நீங்க அதே மத்தேயு 21 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. Turn the chapter Matthew 24.
லூக்கா திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 19ஆம் அதில் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 19ல் 39வது வசனத்தை அப்படி வாசிங்க. லூக்கா 19. அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலர் ம் அவரை நோக்கி, ம் போதகரே, ம் உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். கூட்டத்தில் சில பேர் அவர்களை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கல்லுகளே எங்களை கூப்பிடும், கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு அங்கே சொன்னார். ஆண்டவர் சொன்னார். So the Jesus said, like teacher, rebuke your disciples. But then the Jesus replied to him, if they keep quiet, the stones will cry out. நீங்க கர்த்தரை சத்தமிட்டு துதிக்கிற பொழுது ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க, ஹே அமைதியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. So if you are praising the Lord with a loud voice, the other people or the team will say like, be quiet. விடுதலையோடு உண்மையா துதிக்கிற ஆள் யார் தெரியுமா? So who's the one truly worshiping the Lord? நல்ல விடுதலையோடு சந்தோஷமா அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து துதிக்கிற பிள்ளைகள். With the freedom in the presence that praising the God. நல்ல கட்டி வச்சு கைதி மாதிரி துதிக்க மாட்டாங்க. They won't have themselves the restriction to praise the Lord. அருமையான சகோதரி, நான் வரும்போது அவங்க விடுதலையோடு அப்படி ஆடி பாடி கர்த்தரை துதிச்சு கொண்டிருந்தாங்க. So when I was coming, I can see the sisters over here, they were praising the Lord wholly. And அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த துதியின் சந்தோஷத்தினால் அவங்க துதிக்கிறது. So that is where like we can see the wholeheartedly that she was praising the Lord. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை துதித்து விடுதலையோடு துதிக்கும் போது ஒரு கூட்டம் உங்களை அதட்டதான் செய்யும். So turn next to person and say like, when you are praising the Lord, ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, சும்மா இரு, அவங்க துதிக்கிறது அவங்க சத்தம் போட்டு துதிக்கட்டும். அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா இந்த கல்லெல்லாம் துதிக்க ஆரம்பிச்சிரும், அப்புறம் நீ தாங்க மாட்ட. But the Lord Jesus Christ said like, if they keep quiet, all the stones will cry out, then you won't bear that one. மனுஷ சத்தம் போட்டு துதிக்கிறத அதை கேட்டுட்டு அமைதியா இரு. The other people are praising the Lord, so you listen to it and be silent. கல்லு துதிச்சான்னா அந்த சத்தத்தை உன்னால தாங்க முடியாது. When the stones praise, then you can't bear that one. பர்த்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூச்சலிட்டான். பர்த்திமேயு குருடன். So one blind has said like he has cried out and he has praised the Lord. சீஷர்கள் அவனை அதட்டினார்கள். The other disciples has been rebuked him. அவன் இதுக்கு மேல முன்னல இருந்த சத்தத்தை விட இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். So more than before he has loud more than that. பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை ஆண்டவர்ட்ட கொண்டு வந்து சீஷர்கள் அதட்டினார்கள். So when the other people has brought the kids to the Jesus, the other person were like, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை முழு இருதயத்தோடு செய்யும் பொழுது ஒரு கூட்டம் உங்களை அதட்டறதுக்கு பின்னாடி எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். Turn to next person and say like, whenever you are doing something to the Lord, there will be a people that they will குற்றப்படுத்தி சொல்லுகிற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். There will be a team of people that they will rebuke all the time. இயேசுவுக்கு பின்னாடியே பரிசேயரும் சதுசேயரும் எப்பவும் பாடிகார்ட் மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. So behind Jesus there were like Pharisees all the time being with the Jesus. சிலுவையில மரிக்கிற வரைக்கும் கூட இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. Even in the cross when Jesus was there, like they were along with Jesus. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தருக்காய் நீ எழும்பும்போது உன் பின்னாடி ஒருத்தன் நோண்டிக்கினே தான் இருப்பான். So whenever you are rising for the Jesus, there will be someone behind you to stop that. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. Never bother about that. கல்லு பேசுன்னு சொல்லுங்க. And tell to them ஏய், that நான் the stone சத்தம் will போடலன்னா talk. கல்லு பேசுறா சாமி. When I'm not talking, the stone will talk. So கல்லை விட்டு எரிஞ்சா வலிக்குமா இல்லையா? அப்ப அது பேசினா எவ்வளவு சத்தமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. So when the stone was thrown on you, it will pain. So when it starts speaking, then it will be more than that. ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்று கொடுக்கிறது, ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறது கூட கல்லுகள் மூலமாக கூட ஆண்டவரால செய்ய முடியும்னாரு. And the Lord said to Abraham, like even through the stone that the miracle can happen to Abraham to bear. ஐயா, கர்த்தரால எதை கொண்டு எதை வச்சு செய்ய முடியும்? God can do anything, the miracle. உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், விசா இல்லாம இருக்கலாம். நான் ஒன்னு சொல்றேன், கர்த்தரை மாற்று முழுமையா நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுவார். Might be you wouldn't have the job or anything. எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்துச்சோ அதே இடத்துல இருந்து உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வரும்.
So where the rejection has come from there you will be getting the or receiving எந்த the இடத்துல உங்களை appointment. வேண்டாம்னு சொன்னவங்களோ அவங்களே வெத்தலை பாக்கு வச்சு உங்களை தாங்கி தாங்கி கூப்பிடுவாங்க. So in which place that they have said like they don't need you but then they will call you back again. அது கர்த்தர் துதிக்கிற நாள். And that is the day like where you will குருத்தோலை praise the ஞாயிறு Lord. கர்த்தரை துதிக்கிற நாள். And this Palm Sunday is like where you have to praise the Lord. இப்ப சொல்லுங்க ஒரு ஞாயிறு மட்டுமா பாம் சண்டே? And now you say like is this the one day that it is called as a Palm Sunday? எப்பலாம் ஆண்டவருடைய சமூகத்துல வர்றீங்களோ அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பாம் சண்டே தான். So whenever you are coming to the Lord's presence and all that day is a Palm Sunday. இரண்டாவது நாங்க பார்க்கிறோம் மத்தேயு 21:12 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 21:12 வாசிங்க. Turn to chapter 21, Matthew 21 to 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக நீங்கள். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பொழுது ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி கர்த்தருடைய காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் அங்கே புரட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus entered the temple courts and they drove out all who were buying and selling there. He overturned the tables of the money changers and the benchers who were selling the doves over there. எருசலேம் வீதியிலே அவங்க ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்து சத்தமிட்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். So in the Jerusalem street they were shouting the Lord Jesus Christ. எருசலேம் வீதியிலே வந்து ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் ராஜா. Through the Jerusalem that they are entering the temple court. ஆலயத்தில் அவர் அங்க துதியும் சத்தம் துதித்தலும் அங்க துதி சத்தம் இருக்குன்னு எதிர்பார்த்து பிரவேசிக்கிறாரு. But then in the temple court there should be the praise but it was opposite to that. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை அங்க இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பிரவேசிக்கிறாரு. Oh, Jesus were entered into the temple court but to see that there will be a praises. ஜனங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை நோக்கி ஆராதிப்பார்கள் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு பிரவேசிக்கிறார். With all the curious that he has entered into the temple court that all the people over there அங்க உள்ள போய் பார்த்தா எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. But when he entered the temple court it was all opposite to உள்ள that. பார்த்தா எல்லாம் காசு விக்கிறவங்களும் புறா விக்கிறவர்களும் அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்தையே கள்ளர் குகையாய் மாற்றி விட்டார்கள். So inside that there were the people who were selling and buying the things. வேதம் சொல்லுகிறது மத்த சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை விரட்டி அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. But in the other verse it says like he has bet all the people who were there. எல்லாரையும் ஆண்டவர் வாளை தூட்டு வெளியே போங்கன்னு ஆண்டவர் விரட்டி அடிச்சாரு. And all the people who were selling over there Jesus said like to get out. அங்க பார்க்கிறோம் ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமா இருக்கிறார்கள். And you can see from there like whoever like they are buying and selling the things. பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். And they were having the towards the money they were into. புறாக்களை விற்கிறது அந்த பலிகளை விற்கிறது அந்த பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். They had a thought of selling the doves and to have the money. ஆண்டவர் சவுக்கை எடுத்து எல்லாரும் வெளியே போங்க என்று சொன்னார். And the Lord Jesus Christ said like get out from this place. கர்த்தர் ஆலயத்தை சுத்திகரித்தார். And he has cleaned his place. It's a day of purification. And it's the day of the purification. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நாம் சுத்திகரிப்புக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். So whenever you are coming into his presence you have to purify yourself. நம்ம வெளியே பாடி துதித்து கர்த்தரை ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். In the outward appearance that we are praising our Lord. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. And our body is the Lord's temple. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். And our Lord is looking at our heart. வெளியே நல்லா தான் பாடுறோம். Outward we are singing a good song. நல்லா தான் ஆர்ப்பரிச்சு பாடுறோம். We are praising with wholehearted. ஆனா இருதயத்துக்குள்ள பார்த்தான விக்கிறதும் எல்லா கச்சடாவும் இருதயத்துக்குள்ள இருக்குது. But if you look into our heart how our heart is like all the wicked schemes and things are there in நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். we have to purify ourselves. தேவனுடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை வேதனை உண்டாக்கும் வழி ஏதாகிலும் உண்டோ என்று தாவீதை போல நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we have to analyze ourselves whenever we come into Lord's presence whether do we have anything that we அந்த are இருதயம் நமக்கு எப்போது இருக்க வேண்டும். And that heart should be there all the time with us. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் என்றால் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களுடைய இருதயம் படபடன்னு அடிக்கும். So if truly the Holy Spirit is with you, if you do a very small minimal life, and for sure there will be a shakenness towards you. உங்களுடைய இருதயம் ரொம்ப என்ன சொல்றது வேதனைப்படும்.
and all your heart will be anguished, ஐயோ கர்த்தரை வேதனைப்படுத்திட்டேனே என்று உங்க இருதயம் குமுறி அழுவும். and your heart and your body will be weary that you have done against the கர்த்தர் Lord. ஒருவரே அவர் சுத்திகரிக்கிறவர். And only the Lord can purify us. அங்கே ஆலயத்தை எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிற பொழுது யாரையும் வாலண்டியர்ஸ் எல்லாம் தேடல ஆண்டவர். So when the Lord has made the people to be out of the church, he didn't look for the volunteers. வேற யாரையும் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் தேடல. He didn't look for the other people. Our Lord is the hero. And our Lord is the hero. அவரே சவுக்க எடுத்தார். அவரே ஒருவராயிருந்து எல்லாத்தையும் அடிச்சு வெறிய துரத்தினார். And he is the only one. He took the cord and the stripes, and he has made all the peoples out of the church. அவர் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர். Because he is make the people to be அவர் holy. சுத்திகரிக்கிற கர்த்தர் அவர். And our Lord is the one who will purify. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. So the Lord Jesus Christ blood will purify all the things that is there. அவருடைய வசனம் சத்திய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. And his verse will cleanse us. இருபுறம் கருகுள்ள பட்டயமாக ஆத்துமாவையும் ஊனையும் அங்கே பிரிக்கத்தக்கதாக நம்மை சுத்திகரிக்கிறது. And all the verses will cleanse us. அதே நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை சுத்திகரிக்கிறது. And the Lord's anointing will bless us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். And the Holy Spirit will cleanse us. எப்பெல்லாம் நம்முடைய இருதயம் மனிதர்களா இருக்கிறபடினால நம்ம அநேக விஷயத்துல தவறுகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். So we can see that the Paul has written, since we are human, so most of the time we can be the wrong into situation. ஆனால் எப்போலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் ஆண்டவரே மன்னிங்க, இந்த பாவ சோதனையில இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று நறுங்குண்ட இருதயத்தோடு நீங்க போராடி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பார். But whenever you come into the Lord's presence and you pray wholeheartedly, for sure the Lord will cleanse. சில நேரங்களில் உங்களால போய் என்னடா இது எத்தனை வாட்டி ஆண்டவர்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறேன்னு ஒரு விருத்தி உங்களுக்குள்ள வந்துரும். Sometimes you will have the grudge feel like coming to the Lord's presence. How many times can I come and can I ask the forgiveness to him? ஆனா கர்த்தர் சொல்றார், நீ என் பிள்ளை வா அப்படின்றாரு. But then the Lord say it's not like that. You come to my place. நீ வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரனுக்கே சாப்பாடு கொடுக்குற, நீ என் பிள்ளை வா அப்படின்றாரு. You are not the servant. You are the person who will give the food to the servant. You come to me. நயவஞ்சகமா வஞ்சிக்கிறது என்னன்னா, நீ இவ்வளவு நேரம் இவ்வளவு திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, உன்னெல்லாம் மன்னிக்க மாட்டாரு போன்னு பிசாசு உங்களை துரத்துவான். That's the evil scheme, and it will say that you are doing lot of mistakes. For sure the Lord will not forgive you. Don't do that. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல திரளான மன்னிப்புகள் உண்டு, என்னிடத்துல வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord says, like, with me there are lot of forgivenesses there, like, come towards me. போன வாரம் நான் நைட் பிரேயர் 12 hours நைட் பிரேயர்க்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். So last week I was preparing myself for the all night prayer. Thursday நான் நைட் டியூட்டி முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். So I came to home like after completing my Thursday night shift. அப்ப நைட் நான் எனக்கு என்ன சொல்றது, தேவனை பிரியப்படுத்தாத என் சிந்தையில ஒரு பாவம் என்னை தாக்கியது. So in my thought there were like one thing that has been a sin that is எனக்கு ரொம்ப கஷ்டமா, எனக்கு ரொம்ப வேதனையா போயிருச்சு. And that was like so weary to me. எனக்கு அதுல இருந்து என்ன சொல்றது, எப்படி ஆண்டவரே நான் இதுல இருந்து வெளியே வர்றது, எனக்கு அப்படி என்னுடைய ஆத்மா அப்படி தோய்ந்து போயிருச்சு. அப்படியே my soul was in so anguish that how can I overcome this one. அப்படியே தளர்ந்து போயிட்டேன். And I was so weak over there. நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன், எப்பெல்லாம் என் ஆத்மா சோர்ந்து போய் தளர்ந்து போகிற நேரத்துல ஆண்டவர் ரெண்டு விதத்துல என்ன தூக்கி தட்டி எழுப்பி திருப்பி தூக்கி எடுப்பாரு. So most of the time I have had the experience whenever my soul was like so anguished that the Lord will give me the two times, like he will கர்த்தர் சொப்பனத்துல காரியத்தை காண்பிப்பார். ஏய் உனக்கு இந்த தரிசனத்தை வச்சிருக்கேன், உன் மேல இந்த திட்டத்தை வச்சிருக்கேன் என்று சொல்லி கர்த்தர் சொப்பனத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். Through the dream that the Lord will talk to me. அப்படி இல்லைன்னா யாராவது மூலமாக ஏதாட்டி ஒரு நேரத்துல அந்த டைம்ல கரெக்டா அந்த டைம்ல யாராவது எனக்கு வாய்ஸ் மெயில் வாட்ஸ்அப்ல விடுவாங்க, இல்லன்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. Or else like the other person they'll do a WhatsApp, or else they'll call and they'll talk to me. சரியா 6 மணிக்கு பிரேயர், எனக்கு நான் ஒரு 4:30 மணிக்கு முழிச்சேன். அப்பவும் எனக்கு இருதயத்துல என்னுடைய ஆத்மா அதுல இருந்து என்ன சொல்றது, திரும்பி எழும்ப முடியாத ஒரு தோய்ந்து போன ஒரு ஆத்மா எனக்குள்ள இருந்தது. 6 o'clock the prayer starts, but then at the 4:30 even at that time I was like so weary. எனக்கு அதுல இருந்து இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் எனக்கு நல்லா தெரியும். And I know very well that I have to cleanse with the Lord Jesus Christ. ஆனா நமக்குள்ள ஒரு விருத்தி வந்துரும் சில நேரம்.
நேரங்கள்ல But sometimes we will have the feel that we will be kind of a person like where எதிர்பார்க்கவே everything is இல்ல. going well. இந்தியால இருந்து ஹோசனா டிவில இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேரு சாம்னு சொல்லிட்டு, அவர் அங்க வேலை பார்க்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் எதிர்பார்க்காத விதமாக ஒரு 5:15 எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு Accidentally, if you see that the person who's from Hosanna TV from India, he has called me. அவர் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் பிரதர், அவர் அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியத்தை அவர் என்னோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். So he started praying along with me for the young people. அவர் ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனமாக அவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது. And when he started praying like through prophecy, he has said, பிரதர், உங்க ஆத்மா ரொம்ப சோர்ந்து போய் தோய்ந்து போய் இருக்கிறீங்க அப்படினாரு. and he has said like your soul is like so anguished and you are weary. நீங்க உங்க மனதை குழப்பிக் கொள்ளாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் தைரியப்படுத்தினார். Don't confuse yourself, and he said with the word that the Lord is with you. அதுக்கு பிறகு அவருக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை அவர் பார்த்தார். And he has had a vision. அவர் பார்க்கறாரு, ஒரு தேசத்தையே கர்த்தர் என் கையில கொடுக்கிற மாதிரி பார்க்கறாரு. And he has a vision that the Lord is giving him a nation in his hand. அநேக ஜெப வீரர்கள் திரளா எழும்புகிறதை தரிசனத்துல பார்க்கறார். And he has seen like so many prayer warriors has been there. அந்த தரிசனத்தை அவர் பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரதர்னு சொல்லிட்டு அவர் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறார். நான் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஜெபிக்கிறேன். அதுக்குள்ள எனக்கு 6 மணி ஆயிடுச்சு. நான் கீழே பிரேயருக்கு போயிட்டேன். By seeing the vision, he started praying, and it was almost like a start of the prayer, and I went and I started my prayer. சில நேரங்களில் நம்முடைய இருதயம் தோய்ந்து போகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்துல இப்படி ஜெபிக்கிற ஜெப வீரர்களோடு ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. So whenever you are weary in your soul, then you have a connection, start praying with them. ஜெபிக்கிற பாஸ்டரோட தொடர்பு கொள்ளுங்க, மற்ற பாஸ்டர் கண்ணதாசன் பாஸ்டரோட தொடர்பு கொள்ளுங்க, சிஸ்டரோட தொடர்பு கொள்ளுங்க. சிஸ்டர், என் இருதயம் ரொம்ப தளர்ந்து போயிருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண வைங்க. So whenever you are weary, connect with your pastors and the other people who are praying and tell them that you are not well and start praying with them. அப்படி ஜெபிக்கிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வுகள், அசதிகள், அந்த என்ன சொல்றது, தேவனை விட்டு தேவனுக்கிட்ட சேர முடியாத இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி போகும். So when at the time when you start praying, for sure like the things that has been there like a hurdle towards the God, that all will be broken. ஆகவே இது சுத்திகரிப்பின் ஒரு நாள். And this day is a kind of where it is to be purified. டெய்லி நம்ம சுத்திகரிக்கப்படணும் கர்த்தருடைய சமூகத்துல. So every day that you have to purify yourself when you are in the Lord's presence. உலகத்துக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாதுங்க. And you can't do the ministry for the world and for the people God. உலக பிரகாரமான ஜனங்க வாழ்றது போல வாழ்ந்துட்டு நம்ம இங்க ஊழியத்தை செய்ய முடியாது, கர்த்தருடைய சமூகத்திலே நிக்க முடியாது. You can't live like worldly people and then you can't come to the Lord's presence. அப்படி நின்னா நம்மளே நாம ஏமாத்தி கொள்றதுக்கு அடையாளமா இருக்கும். Even though if you come and you stand in the Lord's presence, then it is like you are cheating yourself. நம்மளே நம்ம வேஷம் தரித்து கொள்றதுக்கு அடையாளமாக இருக்கும். You are just having a second thing about you. தேவனுடைய கிருபையை மறுதலித்து நாம் வேஷம் தரித்துக் கொள்வதற்கு அடையாளமாக இருக்கும். It's like kind of you are against the Lord and you are acting. மூன்றாவதாக நாங்க பார்க்கிறோம், முதல்ல என்ன பார்த்தோம், is a day of praise. Amen. The first thing that you have seen is like that is the day of ரெண்டாவது praise. பார்த்தோம், is a day of purification. And the second thing is like day of மூன்றாவது அதே purification. மத்தேயு 21, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறனால தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. நீ கொஞ்சம் டைம் எடுக்கிறனால தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. So please forgive me that I'm taking extra time of yours. உங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு வயிறு கடாமுடாங்குது போல இருக்குது. By seeing you, I can see that you all are hungry. மூன்றாவது நாங்க பார்க்கிறோம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம், 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So in 13 verse it says that my house will be a house of prayer, but you are making in a den of robbers. வேதம் சொல்லுகிறது என்னுடைய வீடு ஜெப வீடு. And the verse it says that my house is a prayer. It's a day of prayer. It's a day of house of prayer, and this day is called the house of prayer. It's a day of prayer. Day of prayer. It's a ஜெபிக்கிற ஒரு நாள். ஆமென். ஒரு ஜெபிக்கிற ஒரு நாள். And this day is a day of prayer. தேவ சமூகத்துல வருகிற பொழுது எப்பவும் உங்க சிந்தையில ஒண்ணு இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல வருகிற பொழுது நம்ம ஜெபிக்கணும்னு அந்த சிந்தையோட வரணும். Whenever you are coming to the Lord's presence, you should have a thought that you have to pray. என்னுடைய வீடு என்ன வீடுன்னு சொல்லி இருக்கிறாரு,
ஜெப வீடு என்று சொல்லி இருக்கிறார். And the Lord said, like his house is called a house of prayer. அருமையான தேவதாசன் பாஸ்டர் சசி அவர் முழங்கால்ல இருந்து ஜெபித்து அநேக ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார். So our dear pastor, he has knelt down and he has the prayer points and he was praying. நான் லியோபுல்ல இருக்கிற சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 15 நிமிஷமாவது நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு எந்த நேரத்திலாவது துதி நேரமோ ஜெபிக்கிற நேரமோ இல்ல பிரசங்கம் பண்ற நேரத்துல கூட முழங்கால் படியிட்டு கேளுங்க, தப்பே கிடையாது. So for the Liverpool church people, I have said that like whenever you're coming to the Lord's presence, you have to kneel down for at least 15 to 20 minutes and you have to pray and you have to ask him. நீங்க முழங்கால் படியிட்டு அது ஆழ்மைக்கு அடையாளமா இருக்கிறபடி முழங்கால் படியிடுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெப வேளையில துதி வேளையில நீங்கள் முழங்கால் படிக்கிற பொழுது உண்மையாய் நீங்கள் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. Whenever you kneel down in the Lord's presence during the worship and in the prayer, and that's where it's resembling that you're truly praising and you're looking for the God. நீங்களே முழங்கால் படியிடலன்னா அப்போ every knee shall bow, every tongue shall confess எப்படி நீங்க பாடுவீங்க? So even if you are not kneeling, then how can you sing a song like a worshipல நல்ல அந்த இங்கிலீஷ் பாட்டு மட்டும் every knee shall bow, every tongue confess that Jesus Christ my Lord. நீ பாடிட்டு நீனே முழங்கால் படியிடலன்னா எப்படி அர்த்தம்? So when you sing a song, then you have to do it like you have to kneel down and you have to pray. நீ முழங்கால் படியிட்டு அந்த பாட்டை பாடினா மத்த முழங்காலும் முடங்கும். So when you kneel down and when you pray, the other people also will kneel down by seeing you. அப்போ தேவ சமூகத்துல முழங்கால் படியிட கற்றுக்கொள்ளுங்கள். And have a practice in the Lord's presence that you have to kneel ஜெபிக்க down கற்றுக்கொள்ளுங்கள். and start having the practice of praying. வேதத்துல அநேக காரியங்கள் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். And in the Bible there are like lot of places that has been meant about the prayer and you also know about that. அதிகாலை ஜெபம் இருக்குது, And early morning prayer is there மாலையில ஜெபம் இருக்குது, and the evening prayer is there. இரவு முழுவதும் ஜெபிச்சிருக்கிறார் இயேசு. And Jesus has prayed all the night. அவருடைய வாழ்க்கையே ஜெபத்துல தொடங்கி ஜெபத்துல தான் சிலுவையில முடிச்சாரு. And all his life he has started with the prayer and he has ended his life with the இன்றும் prayer. நம்முடைய பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து அவர் ஜெபித்துக்கொண்டே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் உங்களுக்காக. Even today he sat with the Lord's Father and he was praying and he was speaking பக்கத்துல பார்த்து about சொல்லுங்க, us. அவர் அங்க ஜெபிக்கிறதுனால தான் நீங்க ஒழுங்கா இருக்கிற. And tell next to people that since he has prayed that's the reason you are good over here. அவர் அங்க உனக்காக பரிந்து பேசுறதுனால தான் உன்னை இங்க உயிரோட விட்டு வச்சிருக்கிறாரு பிதா. Since the Jesus has speaking on behalf of us, that's the reason that you are here in this world. என்னைக்கோ இல்லட்னா ஒரே வருஷத்துல கனி கொடுக்கலன்னு வெட்டி போட்டுருப்பாரு. God might have cut off your tree earlier when you are not giving any fruit. என்னைக்கோ கனி கொடுக்கிறது என்னைக்கோ வெட்டி இருப்பார், ஆனா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரு. So the Lord has kept you alive today since கோவிட்லயே போயிருக்க வேண்டியது நீங்கலாம். கோவிட்லயே போயிருக்க வேண்டியது. During the time of the COVID we would have all தப்பி gone. வந்திருக்கிறீங்க, ஏன்னா அவர் ஜெபிச்சிருக்கிறார் உங்களுக்காக. He escaped us and we are today here is just because. இன்னும் நிறைய கொள்ளை நோயினா வரப்போகுது, அதனால ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. So there are a lot of diseases that is going to come, so கொடிதான நாட்கள் வரப்போகுது, அதனால ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. So the lot of bad days are going to come, so start praying. சசி எனக்கு எப்பவுமே அடிக்கடி அந்த வாட்ஸ்அப் கால்ல ஜாயின் பிரேயர் அந்த குரூப் பிரேயர்ல கொடுக்கும் போதுல நான் ஒரு ஜெபத்துல இருப்பேன், அதனால என்னால ஜாயின் பண்ண முடியாது. So even Pastor Sasi used to have a prayer in our WhatsApp group, but then I would be in the other prayer group. அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு அதிகாலை ஜெபத்துல அவர் அந்த ஜெபத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவர் அதிகாலையில அவர் உங்களுக்காக எழுந்து ஜெபிக்க வைக்கிறார் உங்களை. So he is having the practice that all the church people has to get up early morning and நான் ரீசன்ட்டா ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஜெபத்துல நான் கலந்து கொள்ளும்போது பார்த்தேன்னா 3-4 பேர் தான் இருக்கிறோம் ஜெபத்துல. So when I joined the prayer, I can see like only 3 and 4 people were there. 4 பேர்ல பார்த்தா 3 பேர் பாஸ்டர். So in the 4 people there were like 3 pastors were there. விசுவாசிங்க எங்கடா போனாங்க? And where the church believers are there, the call. ஜெபிக்கணும். And we have to pray. It's a day of prayer. And this is the day of the prayer. உங்க சபையில இந்த 3 இருக்கணும். And in this church the 3 things has to be there. சொல்லுங்க, துதி இருக்கணும், And there should be a praise. சுத்திகரிப்பு இருக்கணும், There should be purification. ஜெபம் இருக்கணும். And third is thing. It's a day of prayer.
Palm Sunday is a day of prayer. The Palm Sunday is the day of the prayer. கர்த்தர் எதிர்பார்த்தார், அங்க ஜெபம் நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. And the Lord has expected that there should be a prayer. கல்லர் குகையா மாத்திட்டாங்க. But then there were kind of a robber's den. ஜெபிக்காத சபையெல்லாம் கல்லர் குகை. And the churches that there is prayer is not there, that resembles to அது the எவ்வளவு robber's den. பெரிய சபையா இருந்தாலும் சரி, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது கல்லர் சபை. How big the church, it doesn't mean that like if you pray. அரை மணி நேரம் வர்ஷிப்புக்கு டைம் கொடுக்குறீங்களா, அரை மணி நேரம் முழங்கால்ல இருந்து ஜெபிக்கணும். If you give the time for the worship, then you should also have the time for the prayer. சபையிலே உங்களுக்கு சபையிலேயே ஜெபம் இல்லைன்னா அப்ப வீட்டுல என்னத்தை ஜெபிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். Even in the church, if there is no time or allocation for the prayer, then how in the houses you will be? வீட்டுல ஜெபிக்கிற மனுஷனா இருந்தானா சபையில ஜெபம் இல்லைன்னா அவன் டென்ஷன் ஆயிருவான். So if the person who is praying in the house and in the church, if it is not the time for the prayer, and நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? வீட்டுல ஜெபிக்காதவங்களுக்கு சபையில ஜெபம் இல்லைன்னா அப்பாடா நல்லா 5 நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சிட்டாங்கடா சாமி. The person who is not having the prayer habit in their house, and if they are coming to the church and if there is no prayer allocation, ஆனா they will be more happy about it. வீட்டுல இரவும் பகலும் கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிற மனுஷன் இங்க அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது ஜெபம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். So the person who is praying in the house, he will expect in the church at least a half an hour the prayer allocation should be there. அப்படி ஜெபம் இல்லைன்னா ராங் அட்ரஸ்க்கு வந்துட்டோம்னு நினைப்பான். And if there is no prayer, and he will think that I came into the wrong address and the wrong church. ஜெபிக்கிற மனுஷன் தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். And whoever is praying, that person will be taken when the Lord லூக்கா 21:36 நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். In the Luke chapter it has been said that whatever the things that is going to come to escape that, be awake and pray for that. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் தேவனுடைய சித்தம் வெளிப்படும். And whoever is praying for them, the Lord's will be. ஜெபிக்கிற மனுஷன் தான் கர்த்தர் தன்னுடைய இருக்கிற பாவங்களையும் கரைகளையும் கர்த்தர் சுட்டிக்காட்டி சுத்திகரிப்ப வைப்பார். And whoever is praying for them, the Lord will reveal, and for them ஜெபிக்கிற மனுஷனுக்கு அற்புதமும் அடையாளமும் கர்த்தர் செய்வார். And whoever is praying for them, the Lord will show the miracles and the wonders in their life. ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தருடைய ரகசியங்களை, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை, இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவான். Only the prayer person will understand what we have to do for the God. ஜெபிக்காத மனுஷன் வந்து எம்டி வெசல். And the person who is not praying, that person is called the empty. அவன் துதிச்சிட்டு பைபிள் மட்டும் வாசிச்சிட்டு போயிட்டே இருப்பான். And he'll just read the verses and he'll praise. தேவ சித்தம் என்ன செய்யணும்னே அவனுக்கு தெரியாது. He doesn't know what he has to do for the Lord's will. தங்கிட்ட இருக்கிற தாளம் தான் அவன் சும்மா வச்சு புதைச்சு வச்சிருவான். And the talent that he has, he'll just dig that. ஜெபிக்கிற மனுஷன் 5 10 ஆக்குவான், 2 4 ஆக்குவான். And whoever is praying, he will multiply the talents that he possesses. ஆகவே ஜெபிங்க. And that's the reason you have to pray. ஜெபத்தை விட்டுடாதீங்க. And never ever lose the prayer in you. நான் சொன்ன துதிக்காதவங்க அவங்க செத்தவங்களுக்கு சமம் சொன்னேன். I have said you before, whoever is not praying, they are equal to the death. ஜெபிக்காதவங்களும் செத்தவங்களுக்கு சமம். Even if you are not having the prayer habit, even that person is also equal to the death. ஜெபமே Prayer is a victory. ஜெபமே ஜீவன். Oh, prayer is a life. ஆமா தானே? ஜெபமே நமக்கு ஜீவனாக இருக்கிறது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் ஜீவன் இருக்கும். So for the prayerful person, there is a life. ஆகவே நம்ம ஜெபிக்கணும். That's the reason we have to pray. இடைவிடாமல் ஜெபிக்கணும். We shouldn't have any break. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். We shouldn't have weary in our prayer. ரிசல்ட் வருதோ வரலையோ ஜெபிச்சிட்டே இருங்க. Even though if you get the result or not, you have to pray. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். Never ever weary in your prayer. It's a day of prayer. And this is the day of the prayer. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 21:14-15. மத்தேயு 21:14-15. அவரிடத்தில் வந்தார்கள், சொத்தமாக்கினார்கள், அதிசயங்களை போதும். அங்க வேதம் சொல்லுகிறது, சப்பானிகளும் குருடர்களையும் தேவாலயத்தில் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தேவாலயத்துக்கு போனாங்களாம். Even the blind and the lame got to know that Jesus has been in the temple court, then they went to the temple court. இது ரெண்டுமே வந்து ரொம்ப என்ன சொல்றது யூனிக்கான ஒரு குருடரும் சப்பானியும்.
So these two people, like the blind and the lame, are the unique. குருடருக்கு கண்ணு தெரியும், குருடருக்கு கண்ணு தெரியாது, The blind won't see, ஆனா நடக்க முடியும். but then they can walk. சப்பானிக்கு வந்து நடக்க முடியாது, The lame cannot walk, ஆனா கண்ணு தெரியும். but they can see. இன்னைக்கு அநேக சபையில இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் குருடரை போல தரிசனம் இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அவன் பாட்டுல நடந்துகிட்டு இருக்கான். In this day, like in so many churches, there are people who are like a lame, but then they are walking. தேவ தரிசனம் இல்லாமல் குருடராய் இருக்கிறாங்க, ஆனா அவன் போற வழியே தெரியாம போய்கிட்டு இருக்கான். So they doesn't know the Lord's vision or the Lord's the dreams. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து தரிசனம் இருக்குது, ஆனா நடக்க மாட்டேங்கான். But then for some people there is a Lord's dream and the vision is there, but they can't walk. தேவன் கொடுத்த தரிசனம் அவங்களுக்கு தெரியுது, ஆனா அதை செயல்படுத்த மாட்டாம சப்பானியா இருக்கான். But then they have the Lord's dream and the vision to do, but then they are not unable to do. They'll be ரெண்டுமே like a lame. டேஞ்சர், And those two are then danger. ரெண்டுமே டேஞ்சர். Those two are danger. அதனால ஆண்டவர் இயேசுவண்ட வந்தார், But that's the reason those people has came ஆண்டவர் towards அவர்களை Jesus. சொத்தமாக்கினார். That's where the Jesus has killed them, It's a day of power. and this is the day of the power. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை விளங்குகிற ஒரு நாள். And through the Holy Spirit, the power It's a has day been of there. healing. The day of the healing. Hallelujah. Palm Sundayனா the day of power. And the Palm Sunday resembles to the day of the power. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு நாள். And the Lord's power has been revealed in this day. கர்த்தருடைய வல்லமை உங்க சபையில வெளிப்படணும். And even in the church, the Lord's power has to be வியாதியஸ்தர்கள் revealed. சொத்தமாகணும். All the people who has been diseased has to be சப்பானிகள் healed. நடக்கணும். The lame has to be walked. கேன்சர்கள் மறையணும். All the cancer's disease has to be healed. அற்புத அடையாளங்கள் சபையில நடக்கணும். Even in the churches, the miracles and the wonders has to be happen. இது எப்போ நடக்கு தெரியுமா? When all these things will be happen is. மொத 3 காரியம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? And I believe that you all remember the first 3 things that I have said. என்னென்ன சொன்னேன்? What are the things that I have said? Day of praise, The day of Tudi, day of purification, Suttigarippu, and the day of prayer. and you have to ஜெபம் பண்ணணும். இந்த 3 சரியா இருந்துச்சுன்னா When all these 3 things are good in you, ஆட்டோமேட்டிக்கா 4வது நடக்கும். automatically the 4th thing will happen. ஹalleluya. இந்த 3ல 1 மிஸ் ஆனா கூட கடைசி இது நடக்காது. If in these 3 things one has been missed, the 4th one will not happen in your life. ஆண்டவர் சொத்தமாக்கினார். And the Lord has healed. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். When the Holy Spirit has come in your life, and you will gain the strength and you will be பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டார்கள் அப்போஸ்தலர்கள். And the Acts they received the power of the Holy Spirit. The apostles has received the power of the Spirit. ஆண்டவர் அங்கே பார்க்கணும், அப்போஸ்தலர் நாட்களில் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். So the Lord has done the miracles and the wonders in the people, and he has fulfilled the verse that has been written. கடைசி நாட்கள நம்ம வாழ்கிறோம், அற்புத அடையாளங்கள் சபையில நடக்கணும். So we are living in the last days, and the miracles has to be done in the churches. அப்போஸ்தலர் 4:30 விசுவாசிங்க ஜெபிச்சாங்க, பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் சபையில நடக்க வேண்டும், எங்களுடைய ஊழியக்காரர்கள் தைரியமாய் திருவசனத்தை சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தரலாம் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். யாரே? விசுவாசிங்க. So in apostles we can see even the faithful people, they have prayed that show us the grace that the wonders and the miracle has to happen. அப்போஸ்தலர் 6:8 வார்த்தை பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் அவனு பந்தி விசாரிப்புக்காரன். ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரன். he is doing helping with the catering. பந்தி விசாரிப்புக்காரனா இருந்தான். ஆனா அவனை குறித்து என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 6:8 சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் இருந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். So the Stephen has done the lot of great wonders and the miracles since he has received the power and the grace from the God. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்குதா? So whether do you all believe what the promise that the Lord has done for this year? என்ன அந்த வசனம் மாட்டி சொல்லுங்க. Isaiah 8:18. இப்போ உங்க பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவீங்களா? அதுவும் தெரியாதும்பீங்களா? உங்க பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவீங்களா? அதுக்கும் யோசிக்கிறாங்க. ஏசாயா 8:18. ஹலோ, வாக்குத்தத்த வசனத்தை மறக்காதீங்க. வாக்குத்தத்த வசனத்தை மறக்காதீங்க. நைட் உங்களை எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். ஏசாயா 8:18. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை.
ஆ. அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். So here am I, the children of the Lord has given me. We are the signs and the symbols in the Israel from the Lord Almighty who dwells on the Mount Zion. It's a day of power. வல்லமை நிறைந்த நாள். ஆமென். This is the வல்லமை உள்ள நாள். ஆமென். இது ஒரு துதியின் நாள். and the day of the praise. இது ஒரு சுத்திகரிப்பின் நாள். And this is the day that we have to இது ஒரு purify. ஜெபிக்கிற ஒரு நாள். And this is the day of the prayer. இது கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஒரு நாள். And this is the day of the power that has to be revealed. ஹalleluya ஹalleluya. குருத்தோலை ஞாயிறு ஒரு ஞாயிறு மாத்திரம் இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குருத்தோலை ஞாயிறு So turn next to person and say the Palm ஒரு Sunday ஞாயிறு மாத்திரம் கிடையாதுங்க. is not only on one Sunday. இந்த 4 காரியத்தை நீ மனசுல வச்சன்னா, If you remember all these 4 things in your heart, எல்லா ஞாயிறுமே உனக்கு குருத்தோலை ஞாயிறு தான். even all Sunday is known as a Palm Sunday. ஹalleluya. அப்படி நாங்கள் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் அவர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். சொல்லிப்பார் சொல்லிப்பார் அவர் செய்த அதிசயத்தை. எண்ணிப்பார் எண்ணிப்பார் அவர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். சொல்லிப்பார் சொல்லிப்பார் அவர் செய்த அதிசயத்தை. எண்ணிப்பார் சொல்லிப்பார் எண்ணிப்பார் சொல்லிப்பார் துதி செய்து பார் மகிமை இறங்கிடுதே. மண்ணான மனிதன் மேலே மகிமை இறங்கிடுதே. மண்ணான மனிதன் மேலே ஓங்கிய புயத்தால் நித்திய கரத்தால் எகிப்தில் இருந்து நடத்தி வந்தாரே. ஓங்கிய புயத்தால் நித்திய கரத்தால் எகிப்தில் இருந்து நடத்தி வந்தாரே. செங்கடல் பிளந்து பார்வோனை கவிழ்த்து அக்கரை சேர்த்த அதிசயத்தை எண்ணிப்பார் சொல்லிப்பார் எண்ணிப்பார் சொல்லிப்பார் துதி செய்து பார் மகிமை இறங்கிடுதே. மண்ணான மனிதன் மேலே மகிமை இறங்கிடுதே. மண்ணான மனிதன் மேலே. நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தாசன் மூலமாக இடைப்பட்டீங்களே ஆண்டவரே. இந்த பாம் சண்டேலே ஆண்டவரே, கர்த்தரை இன்னும் நாங்கள் அதிகமாய் துதிக்க ஆண்டவரே, உடைய பாதத்திலிருந்து ஜெபிக்க ஆண்டவரே, மாத்திரமல்ல எங்களை சுத்திகரித்து கொள்ள ஆண்டவரே, அதன் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் ஆண்டவரே தகப்பனை பெற்று உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் எங்களோடு பேசினபடியால் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பிதாவே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது
எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க, ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ணுறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சகரியா 9:9 வாசித்தபடி ஆண்டவரே நீங்கள் நீதியுள்ள தேவன் ஆண்டவரே, தாழ்மையின் தேவன் அப்பா ஆண்டவரே, ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உடைய நாமத்தை நாங்கள் மகிழ்வைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா.